இப்போ உங்க உள்ளங்கையில ஒரு சின்ன ஆப்பிள் விதையோ இல்ல ஒரு கடுகு விதையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்து அத பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ம், எந்த அசைவும் இல்லாத ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருக்கும். ஆமா, மனிதர்களாகிய நாம கண்ணுக்கு தெரியறத மட்டும்தான உண்மைன்னு நம்ப பழகியிருக்கோம். ஆனா அது ஒரு பெரிய மாயை. ஏன்னா உங்க கையில இருக்கிறது வெறும் புள்ளி இல்ல. அது ஒரு பெரிய பிரபஞ்சம். நிச்சயமா. இன்னைக்கு நம்ம தேடல்ல நம்ம அலச போறது 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான குறிப்பு. இராமலிங்க அடிகளார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல். அதுல வர்ற 316ல இருந்து 319 வரையிலான வரிகளை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெறும் 12 வரிகள் ஒரு விதை எப்படி ஒட்டுமொத்த பிரபஞ்ச படைப்போட வரைபடமா செயல்படுது அப்படிங்கறது ரொம்ப ஆழமா பேசுது. எடுத்த உடனேயே இந்த குறிப்பு ஒரு முரண்பாடான கருத்தை நம்ம முன்னாடி வைக்குது. அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது விளைவியல் அனைத்தும் அருட்பெருஞ்சோதி, வித்திடை அடங்க அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க. இத படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆலமரத்தோட உருவம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, நூற்றுக்கணக்கான விழுதுகளோட இருக்குமே அது. அதேதான். அந்த பிரம்மாண்டமான மரம் கண்ணுக்கே சரியா தெரியாத ஒரு சின்ன விதைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு பெரிய விளைச்சல் எப்படி இவ்ளோ சின்ன புள்ளிக்குள்ள அடங்க முடியும்? கொஞ்சம் முரண்பாடா இருக்குல்ல? தர்க்க ரீதியா பார்த்தா முரண்பாடு மாதிரி தான் தோணும். ஆனா அறிவியல் படி பாத்தீங்கன்னா இதுதான் சாத்தியக்கூறு, அதாவது பொட்டென்ஷியல், அப்புறம் வெளிப்பாடு, ரெண்டுக்குமான ஒரு துல்லியமான விளக்கம். கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ நாம விளைச்சலையும் விதையையும் ரெண்டு வேற வேற பொருட்களா பாக்குறோம். ஆனா உயிரியல் ரீதியா பார்த்தா விதைக்குள்ள என்ன இருக்கு? DNA அப்படிங்கிற மரபணு குறியீடுகள் இருக்கு. ஓ, அந்த மரத்தோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்றீங்களா? குள்ள வேதியியல் குறியீடுகளா ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு. அப்போ விளைவியல் அனைத்தும் அப்படின்னா வரப்போற ஒட்டுமொத்த மரத்தோட வடிவமைப்பு. கரெக்ட். வித்திடை அடங்க அப்படின்னா அந்த சின்ன விதைக்குள்ளேயே ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி சுருக்கப்பட்டு முழுமையா இருக்குன்னு அர்த்தம். அந்த தரவு, அதாவது டேட்டா தான் இங்க அருட்பெருஞ்சோதின்னு குறிக்கப்படுது. அதாவது பேரறிவு. ஆமா, விதை வேற விளைச்சல் வேறுங்கிற அந்த பிறவை இது உடைக்குது. சரி, விதைக்குள்ள ஒட்டுமொத்த தரவும் இருக்குங்கிறது புரியுது. ஆனா ஒரு விதையை எடுத்து சும்மா ஒரு கான்கிரீட் தரை மேலேயோ மேஜை மேலேயோ வச்சா அது மரமாகி விடாதே. கண்டிப்பா ஆகாது. அது செயல்பட ஒரு தூண்டுதல் வேண்டுமே. வெறும் சாத்தியக்கூறு மட்டும் போதாதே. அது ஒண்ணு சரியான கேள்வி. அந்த தூண்டுதலையும் அதுக்கான அறிவியல் விதிகளையும் அடுத்த வரிகள் ரொம்ப தெளிவா விளக்குது. அளவு செய் தமைத்த வித்தும் பதமும் விளையுப கரிப்பும் அத்திர லமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அந்த வரிகள் போகுது. இதுல இந்த அளவு செய் தமைத்த அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு விதை முளைக்கக்கூடிய அளவு கான்கிரீட் தரையில இல்ல. மண்ணுல விழுந்தாலும் அதுக்கு சரியான அளவு ஈரப்பதம் தேவை, சரியான வெப்பம் தேவை. ஓ, கொஞ்சம் தண்ணீர் அதிகமானாலும் அழுகிடும், குறைஞ்சாலும் காஞ்சிடும் இல்லையா? அந்த துல்லியமான சமநிலை தான் பதம் அப்படின்னு சொல்றாங்களா? நிச்சயமா. வித்தும் பதமும், விதையும் அந்த பேரறிவு தான். அது முளைப்பதற்கான அந்த சரியான பக்குவமும் அந்த பேரறிவு தான். அறிவியல் மொழியில இத இம்பிபிஷன் அப்படின்னு சொல்வாங்க. தண்ணி உள்ள போனதும் விதைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற என்சைம்கள் முழிச்சுக்கும். அது நடந்தாதான் ஓடு உடைஞ்சு முளை வெளிய வரும். அப்புறம் விளைப்பு கரிப்பும் அப்படிங்கிற வார்த்தை வருது. உபகரிப்புன்னா உதவிதானே? ஆமா, ஒரு விதை முளைச்சு மரமாக ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உதவி செய்யணும். மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள், கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்படணும். இது கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஆப் வடிவமைக்கும் போது கோடிங், சர்வர், ஆபரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான உதாரணம். விதை கோடிங்னா அது இயங்குற ஆபரேட்டிங் சிஸ்டம் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம். ரெண்டும் வேற வேற இல்ல. ஆமா, ரெண்டும் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. சூழல் சரியா அமைஞ்சாதான் உள்ள இருக்கிற வரைபடம் உயிர் பெறும். சரி, இப்போ சூழல் சரியா அமைஞ்சிருச்சு, பக்குவமும் ஊட்டமும் கிடைச்சிருச்சு. விதைக்குள்ள நடக்கிற அடுத்த கட்ட மாற்றங்களை இந்த குறிப்பு எப்படி சொல்லுது? வித்திடை முளையும் அருட்பெருஞ்சோதி, முளையிடை விளைவும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. இத வாசிக்கும் போது எனக்கு டக்குன்னு அந்த ரஷ்யன் பொம்மைகள் தான், அதாவது அந்த மாட்ரியோஷ்கா பொம்மைகள்னு சொல்வாங்கல்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒன்றினுள்ளே ஒன்னு மறைஞ்சிருக்கிற அந்த மரப்பொம்மைகள். ஆமா, பெரிய பொம்மையை திறந்தா உள்ள சின்ன பொம்மை, அதை திறந்தா இன்னும் சின்ன பொம்மை. விதைக்குள்ள முளை, முளைக்குள்ள விளைச்சல்ங்கிறத படிக்கும்போது அப்படிதான் தோணுது. அந்த உதாரணம் ரொம்ப பொருத்தம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன அது? அந்த பொம்மைகள் உயிரற்றவ, முன்னாடியே செஞ்சு அடுக்கி வச்சது.
ஆனா இங்க நாம பாக்குறது ஒரு உயிருள்ள தொடர்ச்சியான கால ஓட்டம். ஓ, அப்போ காலத்தை இது எப்படி பாக்குது? அதாவது காலத்தை ஒரு நேர்கோடா பார்க்காம மடிச்சு வைக்கப்பட்ட ஒரு அமைப்பா பாக்குது. மடிச்சு வெக்கப்பட்ட காலமா? அப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் ஒரே புள்ளிக்குள்ள இருக்கா? கரெக்ட். ஒரு விதையோட பார்வையில பாருங்க. விதைங்கிறது நேற்றைய விளைச்சலோட மிச்சம். அதாவது இறந்த காலம். ஆமா. முளைங்கிறது இன்றைய செயல்பாடு, நிகழ்காலம். விளைச்சலுங்கிறது வரப்போற மரம், அதாவது எதிர்காலம். வாவ், மூன்றும் ஒரே தொடர் நிகழ்வோட வெவ்வேறு வடிவங்கள். எக்ஸாக்ட்லி. இதுதான் காரண காரிய தொடர்போட உச்சக்கட்டம். ஒன்று காரியமாகுது, அதே காரியம் அடுத்த நிலைக்கு காரணமாகுது. இத தடையின்றி வெளிப்பட செய்யறது தான் அத்தகவமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நிச்சயமா. இது ரொம்ப அழகா இருக்கு கேக்குறதுக்கு. ஆனா அடுத்த வரிகளை படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இல்ல ஒரு முரண்பாடு தோணுது. சொல்லுங்க, என்ன அது? கவிதையோட இறுதி வரிகள் பாத்தீங்கன்னா, வித்தினுள் வித்தும் அருட்பெருஞ்சோதி, வித்ததில் வித்தும் அருட்பெருஞ்சோதி, அத்திரம் வகுத்த அருட்பெருஞ்சோதி. வித்தினுள் வித்தும் வித்ததில் வித்தும்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? ஒரு வித முளையாகி விளைச்சல் ஆயிடுச்சு, கதை முடிஞ்சதில்ல, சும்மா வார்த்தைக்காக திரும்ப திரும்ப எழுதிருக்காங்களான்னு கூட தோணுது. மேலோட்டமா படிக்கும்போது அப்படி வார்த்தைகளை திரும்ப சொல்றது மாதிரி தோணலாம். ஆனா அறிவியல் ரீதியா பார்த்தா இதுதான் முடிவிலி, அதாவது இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கோட்பாடு. கதை அங்க முடியல. முடியலையா? வித மரமாகி பழம் வந்துருச்சே, அப்புறம் எப்படி அது முடிவிலியாகும்? அது ஒரு சுழற்சியா, ஒரு லூப்பா கற்பனை பண்ணி பாருங்க. விதை முளைக்குது, மரமாகுது, பழம் வருது. அந்த பழத்துக்குள்ள என்ன இருக்கு? ஓ, மறுபடியும் ஒரு விதை. ஆமா, அந்த புதிய விதைக்குள்ள மறுபடியும் ஒரு முளை, மறுபடியும் ஒரு மரம், ஒரு விளைச்சல், அதுக்குள்ள மறுபடியும் ஒரு விதை. இது ஒருபோதும் முடிவடையாத பிரபஞ்சத்தோட முடிவற்ற சுழற்சி. இது நேச்சர்ல அந்த ஃப்ராக்டல்ஸ்னு சொல்வாங்களே, அந்த மாதிரி இருக்கே. அதேதான். ஒரு பெரிய வடிவத்தோட ஒரு சிறு பகுதியை ஜூம் பண்ணி பார்த்தா அது அந்த பெரிய வடிவத்தை மாதிரியே இருக்கும். அதேதான் இந்த வரிகள் சொல்லுது. நிஜமாவே இது மனச விரியச் செய்யற ஒரு சிந்தனை. நாம ஒவ்வொரு விதையையும் ஒரு தனிப்பட்ட பொருளா பார்க்கறோம். ஆனா அது ஒரு முடிவற்ற சங்கிலியோட கண்ணி. ஆமா, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த முதல் மரத்தோட தொடர்ச்சியும் அதுதான். இனி வரப்போற காடுகளோட தொடக்கமும் அதுதான். அத்திரம் வகுத்த அப்படிங்கிற வார்த்தை அந்த முடிவற்ற தன்மையை தான் குறிக்குது. இந்த 12 வரிகள் வெறும் கவிதண்டு தான் ஆரம்பத்துல நினைச்சோம். ஆனா உயிரியல், இயற்பியல், தத்துவம் மூணு கலந்த ஒரு ஆழமான பார்வையா இருக்கு. நிச்சயமா. அருட்பெரும் ஜோதிங்கிறது வெறும் வெளிச்சம் இல்ல, அது ஒரு தொடக்க விதை. அது முளைப்பதற்கான அறிவியல் செயல்முறை, துல்லியமான சூழல் மற்றும் முடிவற்ற சுழற்சிங்கிறது இது தெளிவாக்குது. கண்டிப்பா. இப்போ இந்த தேடல்ல இணைஞ்சிருந்த உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இனிமே உங்க சமையலறையில இருக்கிற ஒரு கடுகு விதையை பார்க்கும்போது அதை வெறும் உயிரியற்ற புள்ளியை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆமா, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கடந்த கால எதிர்கால படைப்புகளோட முடிவற்ற சங்கிலிய நிச்சயமா உணர்வீங்க. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனையோட இந்த அலசலை நிறைவு செய்வோம். இயற்கையில ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் இன்னொரு மாபெரும் மரம் முடிவில்லாம மறைஞ்சிருக்குன்னா அது மனிதர்களாகிய நம்ம எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் கூட பொருந்தும் இல்லையா? ரொம்ப அருமையான கேள்வி. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சாதாரண முடிவு, நீங்க பேசுற ஒரு வார்த்தை ஒரு விதை. அந்த புலப்படாத விதைக்குள்ள எதிர்காலத்துல உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்களை சுத்தி இருக்கவங்க வாழ்க்கையிலயோ எந்த மாதிரியான முடிவற்ற விளைச்சல்கள் காத்துட்டு இருக்கு? அந்த விளைச்சல்களோட சங்கிலி தொடர் எங்க போய் முடியும் நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஆமா, உங்க எண்ணங்களும் செயல்களும் முடிவில்லாத எதிர்கால காடுகளை உருவாக்குற விதைகள். அந்த விதைகளுக்குள்ள நீங்க எதை வைக்க போறீங்க? இந்த சிந்தனையோட நம்ம தேடலை நிறைவு செய்வோம். மறுபடியும் சந்திப்போம்.